தமிழகத்துல 2 நாட்களாக கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது ஒரு தரப்பு வேணாம்னோ, ஒரு தரப்பு இல்ல இந்த மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லியும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். இல்ல விஷயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் முதல்ல ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒருத்தருடைய தலைமையில 2019ஆம் வருஷம் ஒரு அறிக்கை ஒண்ணு நம்மளுடைய மத்திய அரசுக்கு தாக்கல் பண்றாங்க. அதாவது புதிய கல்விக் கொள்கையினுடைய வரைமுறை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை தாக்கல் பண்றாங்க. இந்த வரைமுறையே மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளல. சரி, ஏன் ஏத்துக்கல அப்படிங்கிற பார்க்கலாம். ஏன்னா இதே மாதிரி ஒரு கல்விக் கொள்கை 1965ஆம் வருஷம் தாக்கல் செய்யப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா முதல் மொழி அந்த மாநிலத்துல எந்த மொழி பிரதானமாக இருக்கிறதோ அது முதல் மொழியாகவும், இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் கட்டாய படமாகவும் இருக்கும். அதே மாதிரி மூன்றாவது மொழியாக ஹிந்தி கம்பல்சரியா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறது இந்த மும்மொழி கொள்கையினுடைய ஒரு கோட்பாடாக 1965ஆம் வருஷம் வச்சாங்க. அந்த சமயம் தமிழகத்துல கூட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்லாம் நிறைய நடந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா 2019 கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில அதே மாதிரிதான் ஹிந்தியை கட்டாய பாடமாக வைத்து மத்திய அரசுக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. ஆனா அந்த அறிக்கையை மத்திய அரசினுடைய கேபினெட் அதை ஏத்துக்கல. சோ அதை மறுசீரமைப்பு செஞ்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது, அதற்கு பதிலாக எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து குழந்தைகள் படித்துக் கொள்ளலாம், அது கட்டாய பாடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றி இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மொழியை படிக்க வைக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இது மொழியோட மட்டும் முடிஞ்சிடாது. PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமாக மத்திய அரசு பலவிதமான நிதிகளை பள்ளிகளுக்கு தராங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழக அரசு ஏற்கனவே இந்த மும்மொழி கொள்கையை ஒட்டுக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் அனுமதி கடிதமும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டார். அதன் சார்பாக ஒரு குறிப்பிட்ட சில தொகைகள், குறிப்பிட்ட சில கோடிகள் மத்திய அரசிலிருந்து ஏற்கனவே தமிழக கல்வித்துறைக்கு அதன் மூலியமாக என்ன செய்ய சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போர்டு, நம்ம இந்த கரும் பலகைகள் இருக்குல்ல, போர்டு, பிளாக் போர்டு எல்லாத்தையும் மாத்திட்டு அதை டிஜிட்டலைசேஷன் போர்டாக கொண்டு வருவதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருந்தாங்க. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க தமிழக கல்வித்துறை இந்த மாதிரி ஒரு வேலைகளை செய்து விட்டார்களா, இல்ல செஞ்சிருந்தாலும் அந்த போர்டினுடைய கண்டிஷன் என்ன, அது எவ்வளவுக்கு வாங்கப்பட்டது, அந்த கொடுத்த தொகையை பள்ளி கல்வித்துறை ஒழுங்கா பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, இதையெல்லாம் தாண்டி இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்விக் கொள்கையில இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய மாநில அரசனுடைய நிலைப்பாடு, நிச்சயமாக நாங்கள் ஹிந்தியை உள்ளே வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம். இங்க ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே இதுல இல்ல. ஏன்னா ஒருவேளை என் குழந்தை ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சதுன்னா நாங்க முடிவெடுக்க போறோம், ஹிந்தி படிக்க போறோம், இல்ல பிரெஞ்சு படிச்சுக்கலாம், இல்ல மலையாளம் படிச்சுக்கலாம், இல்ல தெலுங்கு படிச்சுக்கலாம், இல்ல கன்னடம், என்ன மொழிகள் வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். சரி, இப்படி தமிழகத்துல ஒருவேளை நம்ம எல்லா பள்ளிகள்லயுமே ஏற்கனவே இந்த ஒரு திட்டங்கள் இருக்கா? அதுவும் கிடையாது. அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 52 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதே தனியார் பள்ளிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 57 லட்சம் மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியில அதிகமா படிச்சுட்டு இருக்காங்க. இதுல நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த 57 லட்சம் பேர்ல குறைஞ்சபட்சம் 30ல இருந்து 40 லட்சம் பேர் ஏற்கனவே மும்மொழி தான் படிச்சுட்டு இருக்காங்க. சொல்ல போனோம் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களுடைய சகோதரி நடத்தக்கூடிய இந்த சன்ஷைன் பள்ளியில ஆங்கிலம் மட்டும்தான் பேசணும். தமிழ்ல பேசுனீங்கன்னா ஃபைன் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் இன்னும் ஒருபடி மேல. அவருடைய பையன் பாத்தீங்கன்னா தமிழே படிக்கல, அவர் படிக்கிறது பாத்தீங்கன்னா பிரெஞ்சை பாடமாக எடுத்து படித்துக் கொண்டு இருக்கிறார். சோ உங்களுடைய பசங்கள் எல்லாமே மற்ற மொழிகள் படிப்பதில் ஆர்வம் செலுத்துவதோ ஆர்வம் காட்டுவதோ இருக்கும்போது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள், மற்ற குழந்தைகள்லாம் ஏதோ ஒரு மொழி எடுத்து படிக்கட்டுமே. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய நிலை நமக்கு நன்றாக தெரியும். ஏன்னா நம்மளை விட உண்மையிலே அறிவாளிகள், நிறைய விஷயங்கள் அவர்கள் போன் மூலியமா கத்துக்கிறாங்க. போன் ஒரு பிளஸ்ஸா நெகட்டிவா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட நிறைய விஷயங்களை அவர்கள் மொபைல் மூலியமாக இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் கத்துக்கிறாங்க. நம்மளை விட அறிவாளியாக தெரிகிறார்கள். சோ அவர்களுக்கு உண்டான இன்புட் இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கணும். சோ அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது ஏற்புடைய ஒரு கல்விக் கொள்கை மாதிரிதான் தெரியுது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாண்டர்ட், இப்ப இருக்கக்கூடிய CBSE ஆக இருக்கட்டும், இல்ல IFS ஆக இருக்கட்டும், IB ஆக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு நிறைய என்ட்ரன்ஸ் வருது. நீட் எக்ஸாம்ஸ் இருக்கு, IIT இருக்கு, JEE இருக்கு. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸால ஈஸியா அதை கிராக் பண்ணி உள்ள போக முடியும் போது, அரசு பள்ளி மாணவர்கள் திணறுவதற்கு காரணம் என்ன? அப்போ CBSE கல்வித்தரமும் நம்ம தமிழக அரசு பயன்படுத்தக்கூடிய இந்த சமச்சீர் கல்வியும் ஒரே நேர்கோட்டில் இல்ல அப்படிங்கறதான் இது காட்டுது. சோ இதனுடைய கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான நேரம் தான் இது. ஏன்னா இப்ப நீங்க கடைசி ஒரு 10 வருஷம் எடுத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய கல்வி தரம் குறைந்திருப்பதுதான் உண்மையை நம்ம ஒத்துக்கணும். நம்ம இது சாதாரணமாக ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, நார்தர்ன் ஸ்டேட்ஸ், வேற இருக்கக்கூடிய மாநிலங்களை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லுவோம். இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருடமாக
நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கல்வித்தரம் உயர்ந்திருப்பதாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்தரம் வந்து குறைந்திருப்பதாகவும் தான் தகவல்களும் அந்த அறிக்கையும் நமக்கு கொடுக்குறாங்க. சோ இதை வந்து சரி செய்வதற்குண்டான நேரமாக இந்தியா முழுவதுமே ஒரே கல்விக் கொள்கையை ஃபாலோ பண்ணும்போது தமிழகம் மட்டும் நாங்கள் அதில் விலகி இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது வந்து பிரிவினைவாதம் பேசுவதற்குண்டான ஒரு செயல் மாதிரி தான் நமக்கு தெரியுது. உங்களுக்கு ஹிந்தி உள்ள வரக்கூடாது அவ்வளவுதான். ஏன்னா ஹிந்தி உள்ள வந்துச்சுன்னா மேல என்ன பேசுறாங்க, மத்திய அரசு என்ன பேசுறாங்கிறது வந்து மக்களுக்கு ஈஸியாக புரிந்துவிடும், திட்டங்கள் பத்தி ஈஸியா தெரிஞ்சிடும். சோ அதனால எங்களால இங்க பொழப்பு நடத்த முடியாது அப்படிங்கறதுனால இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து அதை தடுப்பது வந்து எங்களுக்கு நன்றாக தெரியுது. சரி, அது உங்களுடைய ஒரு அரசியல். ஆனா அந்த அரசியலில் வந்து பலியாக கூடியது வந்து சாமானிய மக்கள் கிடையாது, அவர்களுடைய குழந்தைகள், உங்கள் தொண்டர்களுடைய குழந்தைகள். உங்களுடைய குழந்தை வந்து அரசு பள்ளியில படிக்காம பிரைவேட் பள்ளியில படிக்கிறதும், உங்கள் தொண்டர்களுடைய குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில வந்து இருமொழி கொள்கை தான் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒருதலை பட்சமான ஒரு விஷயம். சோ தமிழக அரசை பொறுத்தவரை உங்களுக்கு ஹிந்தி உள்ள வரக்கூடாது அவ்வளவுதானே. ஹிந்தி உள்ள வரல, உங்களுக்கு தேவையான பாடங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து படித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஹிந்தி படிக்கணும்னா படிப்பாங்க, பிரெஞ்சு படிக்கணும்னா படிப்பாங்க, ஜாப்பனீஸ் வேணா அவங்க படித்துக் கொள்வார்கள். சோ அதை அவர்கள் மக்களிடமே இந்த விஷயத்தை நீங்கள் விட்டு விடுவது மட்டும்தான் தமிழக அரசுக்கு நல்லது. இன்னும் 1965 போல வந்து இன்னும் நம்ம வந்து ஹிந்தி போர்டுல போய் அழிக்கிறது, ஹிந்திக்கு எதிராக பேசுவது அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப எடுபடாது. ஏன்னா இப்ப இது சோசியல் மீடியாவோட பீரியட். சோ சோசியல் மீடியா இன்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயங்களை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விடும். இது உங்களுக்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படிங்கறதை தமிழக அரசு உணர்ந்து செயல்பட்டால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். இந்த மும்மொழி கொள்கை நிச்சயமாக வந்து தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்திய மக்கள் மொத்தத்துக்குமே இந்த மும்மொழி கொள்கை வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். சோ இதை வந்து மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு வந்து தமிழக அரசு ஏதுவாக இருக்கும்னு சொல்லி உங்களை மாதிரியே நானும் நினைக்கிறேன்.